ஹாய் எவ்ரி ஒன். நாம் இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜெலாம் 28லேருந்து 18க்கும் 12லேருந்து 5% மாற்றிருக்காங்க. அதை நம்ம எப்படி பிஸி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டீஸுங்க. இப்போ செப்டம்பர் 22, 2025 இந்த புது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம், பர்சனல் கேரு, எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மாற்றிருக்காங்க. அது எப்படி நம்ம பிஸியில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பிஸி சாஃப்ட்வேரில் நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒரு கம்பெனி ஒன்று போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் ஒரு 14 ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுட்வேர் மாதிரி இருக்குது, ஏசி, வாஷிங் மிஷின், ஆட்டோமொபைலுங்க, பைசைக்கிள், சிமெண்ட்டு, இப்போ நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், ஹேர் ஆயில், சோப்பு, ஐஸ்கிரீம், இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மாறி இருக்கு. நம்மளுடைய பிஸ்னஸில் எந்தெந்த ஐட்டத்துக்கெலாம் மாறி இருக்குது, மாறல அப்படிங்கிறது நம்மளுடைய ஆடிட்டர்கிட்ட நீங்கள் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசி நாள் நீங்கள் சிரமப்படக்கூடாது, முன்னாடியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் மாஸ்டர்ஸில் டேக்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் நம்ம புதுசாக ஒரு டேக்ஸ் கேட்டகரி ஆட் பண்ண போகிறோம். ஆடில் போயிட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி 28லேருந்து 18 வந்திருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி 28 to 18. இங்கே பக்கத்தில் எப்போ இருந்து மாறி இருக்குது, 22/9/25. இது எதுக்காகனா இதுக்கு முன்னாடியும் ஒரு சிலது மாறி இருக்கும். நம்ம அந்த டேட்டை கொடுத்துட்டோம்னா ஐட்டம் மாஸ்டில் செலக்ட் பண்ணுறப்ப நமக்கு அந்த டேட்டோட காமிச்சிரும். இங்கே டைப் குட்ஸுங்க. இங்கே டேக்ஸ் ரேட் 28. இங்கே பார்த்தீங்கன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 22/9/2025 தான் நமக்கு டேக்ஸ் 28லேருந்து 18 மாறுது. இங்கே ஐஜிஎஸ்டி 18 கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேக்ஸ் கேட்டகரி மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ 28 to 18க்கு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 12 வந்திருந்ததுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் கேட்டகரி, 12லேருந்து 5%, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டேக்ஸ் கேட்டகரி க்ரியேட் பண்ணணும். இப்போது நம்மளுடைய ஐட்டம்ஸில் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஐட்டம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 ஐட்டம் மட்டும் மாறி இருக்குன்னா நீங்கள் ஐட்டம் மாஸ்டரில் போயிட்டு மாடிஃபைல போய் இண்டிவிஜுவல் ஐட்டமாகவே மாடிஃபை பண்ணி டேக்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல ஜிஎஸ்டி 28 to 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த டேட் இயர் எதுக்காக கொடுத்தோன்னா, ஏன் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்குறோன்னா இந்த ஸ்க்ரீனில் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் 22/9 தான் மாற்றணும்னு இல்லை, நீங்கள் இப்போவே மாற்றி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 22/9 வரப்போ 18% அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி பில்லு போட்டிங்க அப்படின்னா 28% ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது ஒரு ஆப்ஷனுங்க. ஐட்டம் மாஸ்டரில் டைரெக்டாக போய் ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக ஐட்டம் மாஸ்டரில் போயிட்டு மாடிஃபைல போய் இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இருக்கிறதுல ஒரு 100 ஐட்டமில் 60 ஐட்டம் மாறி இருக்குது, 80 ஐட்டம் மாறி இருக்குன்னா மாஸ்டரில் கீழே பார்த்தீங்கன்னா பல்க் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பல்க் அப்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவதாக பாருங்கள், செக் அப்டேட் ஐட்டம் ஹெச்எஸ்என் கோட் டேக்ஸ் கேட்டகரி. இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டுங்க. நாம் இங்கே ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ண போகிறோமா, இல்லை எல்லா ஐட்டத்துக்கும் மாத்திரமா, அல்லது குரூப் ஆஃப் ஐட்டம். இப்போ உதாரணத்துக்கு குரூப் ஆஃப் ஐட்டமும் கொடுத்துக்கலாம், செலக்டிவ் ஐட்டம் கொடுத்தும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் குரூப் கொடுக்குறேன். நான் குரூப் நேமே 28 to 18 அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்கள் சிமெண்ட்னா சிமெண்ட்டு, ஸ்டீல்னா ஸ்டீல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே லோட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்கள், அப்டேட் டேக்ஸ் கேட்டகரி இன் ஆல் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு
இப்போ இந்த ஜிஎஸ்டி 28 to 18 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா பாருங்கள், இந்த டேக்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிக்கும். இப்போ நமக்கு எல்லா இதுவும் மாறிடுச்சுங்களா? இதில் சம் ஐட்டம்ஸ் மாறலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்த வந்து எப்பவும் போல் வெறும் ஜிஎஸ்டி 28 கொடுத்துடலாம். இல்லை எல்லாமே மாறி இருக்குன்னா நீங்கள் அப்படியே வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் மாஸ்டரில் அப்டேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பில்லு போட்டு காமிக்கிறேன். இப்போது டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் போயிட்டு இப்போ நான் வந்து இன்றைக்கி டேட் போடுறேன் 10/9. இப்போ சிமெண்ட் ஐட்டம் பில் போடுறேன் 10 பேக்கு 350 ரூபா. இங்கே பாருங்கள், டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 28 தான் எடுக்குது. ஏன்னா நான் டேட் வந்து 10/9 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பில்லை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து 22/9 கொடுக்குறேன். அதே சிமெண்ட் ஐட்டம் போடுறேன், அதே ரேட் 350 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக 18 எடுத்துக்கிச்சிங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் கடைசி நாள் பண்ணுறதுக்கு பதில் இப்போவே 10 நாளைக்கு முன்னாடியே எல்லா ஐட்டத்துக்கும் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 22/9 வரப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பிசி சாஃப்ட்வேரில் வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் அந்த கவர்மெண்ட்லேருந்து மாற்றிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட்டை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேங்க. நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் மாறி இருக்குன்னா நீங்கள் ஐட்டம் மாஸ்டில் மாடிஃபைல போய் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப பல்க் நிறையா மாறி இருக்கு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் மாஸ்டரில் பல்க் அப்டேஷன் இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுறதுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்குறோங்க. நன்றி.